கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன் என்று சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தையினால் நம்முடைய மாம்சம் பாவத்துக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களில் நாம் மனிதர்களோடு ஒரு வார்த்தை நாம் பேசிவிட்டு நாம் சொல்லுகிறதுண்டு, தெரியாமல் நான் பேசிவிட்டேன், என்னோட மன்னி அப்படி என்று சொல்லி. ஆனால் தெரிஞ்சு கொண்டு பேசினாலும் நாம் அவர்களை கொஞ்சம் மேல் பூச்சா பூச வேண்டி நாம் சொல்லுவோம், நீ தெரியாமல் செய்தேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. வீண் வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் தவற விட்டுவிட்டு நான் தெரியாமல் வாக்கு பிசகினால் பேசினேன் என்று தூதனுக்கு முன்பாக நமக்கு சொல்ல முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நம்முடைய கையின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் வேதத்திலே மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது மோசையின் சகோதரியான மிரியாம் மோசைக்கு விரோதமாக பேசுகிறார். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சின்ன பிராயத்திலே மோசைக்கு மோசையோட ஜீவனை காப்பாற்றினதே இந்த மிரியாம் தான். ஆனால் வருகிற வழியிலே மோசையோடு தேவன் பேசின போது மிரியாம் மோசையோடு கேட்டார், உன்னோடு மட்டுமா தேவன் பேசுவார், எங்களோடும் பேச மாட்டாரான்னு தான் ஒரு வார்த்தை பேசினார். அந்த ஒரு வார்த்தையும் பேசின உடனே கர்த்தர் மிரியாமை அடிக்கிறார், அவள் குஷ்டரோகியாய் மாறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை போல தான் நம்முடைய வாயின் வார்த்தையினால் நம்முடைய மாம்சம் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவ கிருபையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த வார்த்தைகளுக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் துணிகரமாக நம்முடைய சகோதரர்களுக்கு நேராக, நம்முடைய தாய் தகப்பர்களுக்கு நேராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நாம் விடுகிற வார்த்தைகள் பல நேரங்களில் நமக்கு அது பாவமாக மாறுகிறது. கர்த்தர் அதை மன்னிப்பாரா என்று கேட்டால் மன்னிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்களுக்கு முன்னால் நான் வார்த்தையின் பிசகினால் நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கவனமாக பேச கர்த்தர் நமக்கு கிருபை தர நாம் கர்த்தரோடு ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கோபப்பட்டு ஆண்டவரே வார்த்தைகளை விடாதபடி எங்களுடைய வாய்களுக்கு நீர் காவல் வையும். எங்கள் வாயின் வார்த்தைகளினால் நாங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவர் எங்களுடைய நாவுகளை நீர் காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய இருதயங்களை காப்பாற்ற வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேருகிறது வரையிலும் அது வலதுகரம் பிடித்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.